ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பாயிண்ட் ஏற்றுறதுக்கு ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க என் கூட நீங்களும் கற்றுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு சுட்டி எடுத்துக்கலாம், ஒரு ஸ்குவாட் மேட்ச் வச்சுக்கிட்டு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டீம்மேட் கூட போகலாம். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ பக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மற்றவங்க ஷேர் பண்ணி இந்த ட்ரிக்ஸை எல்லா டீமுக்கும் தெரிவிங்க. அப்படி இல்லைன்னா அப்புறம் அவங்க கோச்சுப்பாங்க, எப்போ நீ மட்டும் ஏற்றன்னு சாப்பிடலாம் விட்டுருவாங்க. அப்புறம் மைனஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது. ஓகேவா? மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லைப்பாங்க எல்லாமே வடக்கன்ஸு. வழக்கமாக எல்லா வடக்கன்ஸும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீலே பண்ண மாட்டாங்களா? இந்த மேட்ச் பாருங்கள், வந்தவங்க நல்லவங்களா இல்லை நான் பண்ணது நல்ல விஷயம்னால நம்ம ஹீல் பண்ணுறாங்களான்னு தெரில. ஓகே, இறங்கிட்டோம். ஏன்னா இவனுங்க எப்படியோ தனியாக எங்கேயாவது இறங்கி போட்டோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா டோக்கன் வேணும். அதான் சுட்டி எடுத்து அவனுங்க இருக்க அடிக்க முடியும். அவனுங்க என்ன கண்ணத்தான் நீங்கள் அடிச்சிக்கினே இருங்க. மொக்க கண்ணா இருந்தால் துப்புன்னு அடிங்க சுட்டி எடுத்து. ஓகேவா? ஏன்னா இப்போலாம் வேறு டோக்கன்லாம் நம்மளுக்கு ஜிபி மேட்ரு ஆகிடுச்சு. இவனுங்க வேறு இது தெரிஞ்சிச்சுன்னா அவனுங்களும் டோக்கன் எடுத்து கொடுப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி அவங்களும் கில்லு கூட எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவனுக்காவது போட சுற்றிலாம் வேணாம், நான் கில்லு வச்சு தான் ஏற்றுவேன் அப்படின்னு சில பேர் இருப்பானுங்களே. அவனுங்களுக்கெல்லாம் இந்த டெக்னிக் வச்சு அவனுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆக்கி விட்ருங்க. நம்மளுக்கும் யூஸ் ஆகும், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, ஒரு யூஎம்பியை பார்த்துட்டேன், இப்போ அதுக்காக குடுன்னு ஓடுறேன். ஏன்னா நம்மளுக்கு யூஎம்பின்னா தங்கம் மாதிரி, அது வச்சு தான் எல்லா மேட்சும் ஆடுவோம். இந்த மேட்ச் வேறு ஈஸியாக கிடச்சிச்சு, அதை போய் எடுக்கலான்னு போயின்னுக்கிறேன். வந்துச்சு யூஎம்பி எடுத்தாச்சு. பக்கத்தில் எது இருக்கா, இப்போ எடுத்தோடனே பாருங்கள் சுட்டி ஆன் பண்ணுறேன். எங்கடா அது? இப்போ சுட்டி ஆன் பண்ணேன். என்னடா எவனுமே கன் எடுக்கல. சரி எல்லாம் கன் எடுக்கலாம். எடுத்துட்டாங்க. போடு சுட்டியா. என்னடா ஏறவே இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க. போக போக எடுத்தோன்னெல்லாம் ஏறாது. எடுத்தோன்னு தூக்கிலாம் கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். ஏங்க இந்த இங்கே ஒன்று இருக்குது. இந்த நேரத்துக்கு இது ஓட்டு சேர்த்துலாம். அவன்லாம் ஹீல் பண்ண வேணாம் கைஸ். ஓகே, கைடெல்லாம் வந்துருக்கு. டோக்கன் எடுத்து கொடுத்துறானா? ஐயோ, இன்னொரு கன்று எடுத்துட்டான். ஐயோ, சரி இந்த கண்ணுக்கு ஒரு சுட்டி. இப்போ அங்கே ஏறிச்சா 2. இப்போ டோக்கன் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா? நீங்கள் அது மட்டும் இல்லை, சுட்டி மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. வாங்க நான் சொல்கிறேன். ஓகே, இன்னொரு அவ்வளோதான். மறுபடியும் சுட்டி ஆம்பனே. நான் கன்று எடுத்துக்கேன். அவன் கன்று வச்சுதானே அடி சுட்டியா. அதை பாருங்க 3 ஏறிச்சா. இப்படியே நீங்கள் டோக்கன் மட்டும் எடுத்துக்கினே எனக்கு வர எனிமி இருந்தால் அவனையும் கும்முன்னு எடுத்துங்க. உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் சுட்டி வச்சுக்கலாம். அதை பாருங்க எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒன்று நேராக இருக்குது, அதை எடுத்துட்டோம். எங்கடா அந்த பட்டன் கைஸ்? அந்த பட்டன் அழுத்தே. என்ன யாரு கிடைக்கிற டே அம்ட்டனு கச்சுடு. அச்சாச்சு ஒன்று அங்கே பாருங்க 3 ஏறிச்சா. இதே மாதிரி தான் பண்ணிடணும். சரி லூட்டு கச்சிக்குது. பாருங்க டோக்கன்லாம் சும்மா டப்புன்னு எடுத்து கொடுப்பானுங்க. வண்டியில் போனாமா இல்லை நான் போனேன். ஓடு காய்ஸ், நீங்கள் அதை பார்த்தீங்களா? இங்கிட்டு மினும் இருக்குது. பார்த்துட்டேன். கோல்டு எடுத்து விடு. நீங்கள் இதை வச்சு இதெல்லாம் சேர்த்து வச்சு அஸ்னாலும் ஓப்பன் பண்ணலாம். அது அவங்க ஒருத்தர் சுற்றி இவன் ஒருத்தர் எனக்கு அந்த டோக்கன் வச்சுட்டு அப்புறம் ஆன் பண்ணுவோம். பிடிச்சிக்கி அப்போ நீங்கள் ஏறுது பாருங்கள். இது 2 ஏறிச்சா. அதை பாருங்கள் அப்படியே ஏறினே இருக்கும். மறுபடியும் டோக்கன்லாம் பொறி கொடுங்க. வேறு கன்று எடுத்துன்னே இருப்பானுங்க. அப்புறம் பொறி கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனா கன்று அப்போ எல்லாத்தையும் சுற்றி எடுத்தாச்சு. உங்களுக்கு வேணுன்னா நீங்களும் வச்சுக்கலாம். இந்த கண்ணுக்கு வச்சுட்டேன். வாங்க போகலாம். வேறு அவனா கன்னுத்துக்கு நீங்கள் பார்த்துக்கினே இருக்கணும். அப்புறம் சுட்டி எடுத்து புச்சுக்க நச்சு விட்டு அவங்க ஏறினே இருக்கும். எனக்குலாம் கில் வேறு அவ்வளோவா அடிக்காது. ஸ்குவாட் மேட்ச்லாம் ரிவே பண்ண மாட்டானுங்க. சுட்டி அடிச்சு குச்சா வச்சுங்க, சந்தோஷத்தில் நம்ம ரிவே பண்ணிடுவானுங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஐயோ, டோக்கன் எடுத்துகிட்டு கன்னை மாற்றுவேன்.
நம்ம இது டோக்கன்னு வந்துன்னு இருக்கேன். மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா திடீர்னு கண்ணை மாற்றுவானுங்க பிச்சை கண்ணண்டா. ஓகேவா? அதனால் நம்ம வந்து சுற்றி அடிக்கிறது நல்லது. அப்பப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இனிமே இருந்தால் அதை ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. இனிமே வச்சுட்டு பாருங்கள். ஆசை வேறு அந்த வண்டிக்கிட்ட போட்டு எடுக்கலான்னு பார்த்தா இறங்க கைஸ் எவனும் மாட்டுற மாதிரி தெரியல. ஸோ என்ன பாட்டு அஸ்னால் ஓப்பன் பண்ணுறது கேட்டான். அவங்க பார்த்தீங்களா? ஆமாம் இவனுக்கு சுற்றி சச்சி பாருங்கள் ஏறிச்சு பாருங்கள். போகிற வழியில் டோக்கன் இருக்கான். அதை வச்சு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை கைஸ். இது ஒன்று எடுத்துட்டோமா? போகிற வழியில் எங்கள் தச்சு இருக்கும் பாருங்கள். இல்லை அன்றைக்கெலாம் இந்த மாதிரி புஸ்கன் பண்ணிக்கணும். டோக்கன்லாம் எடுத்து கொடுத்துட்டானுங்க. நல்ல பசங்க. நம்ம அங்கே டோக்கன் எடுத்து அப்படியே அஸ்னா ஓப்பன் பண்ண போகலாம். ஐயோ ஏன்டாவன் இங்கே இதப்பா வந்துட்டான்டா. சுத்தம் சீக்கிரம் சாவே. இப்போ பாருங்க செத்துட்டேன்னா எப்படி வச்சான்னு பார்க்கலண்ணா. சரி வரல வந்துட்டேன். பார்த்தா ஹீல் பண்ணிட்டானுங்க. எதனால அவனுக்கு ஹீல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம தான் சுட்டி வச்சுருக்கோம்ல, நம்ம தேவையில்ல இப்போ அந்த மேட்ச்சுக்கு அதை ஹீல் பண்ணிடுவானுங்க. உடனே இனிமேல் அடிக்க போக்காது. டோக்கன் பொறுக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போய் தான் வச்சானுங்க. இல்லை வேறு இவனை ரிவைவ் பண்ணலான்னு ஒருத்தனை பண்ணுவேன். அது ஒரு சண்டை வரும். என்னடா டோக்கன் வச்சுட்டான். நம்மகிட்ட டோக்கனும் இல்லை. வெயிட்டு நம்ம லூட் அடிக்க வேண்டியதுதான் கைஸ். இந்த இடம் எனக்கு பிடிச்சாருங்க. இதனால குதிச்சு விளாட்லாம். குதிச்சு அங்கே இது இருக்குது. பார்த்தேன். இப்போ அதை எடுக்கணும். பாருங்கள் அந்த மாதிரி தான் ஏறணும். பச்சைக்கே எப்படி மஜாவா பட் எப்படி யூஸ் பண்ணுறப்பாங்க. நம்ம எல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க சரியா? பச்சைக்கே செத்தவனை ஹீல் பண்ணுறதுக்கு இன்னும் 100 டோக்கன் தேவை. இதுவும் டோக்கன் இல்லை. அவன்கிட்ட போய் கற்றுவேன். டேய் டோக்கன் குட்றா. அவன் பாருங்க ஹீல் பண்ணிட்டான். ஹீல் பண்ண மாட்டான்னு நினச்சேன். கடைசியில் ஹீல் பட்டன் அது போட்டுருவான். பொட வேணே அப்படின்னு நான் ஓட்டேன். அவன் மறுபடியும் பார்ப்பான் யாரான் அப்படின்னு. ஓகேவா கைஸ்? இந்த இடத்துல கிளைடை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படி மஜாவா ஸ்வைன்னு போனோம். டோக்கனை தேடணும். ஒன்றும் இல்லை டோக்கனு. ஐயோ மாற்றி வச்சுருப்பேன். அப்போ நீ ஏதோ இது தெரியுதா? மேப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏண்டாமா நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டியது. நமக்கு டோக்கன் எடுக்கணும், சுற்றி எடுத்து அடிக்கணும். அதான் மீன். பாடுங்க எடுத்து விட ஆரம்பிச்சிட்டான். 1000 அங்கே லாங்கில் ஒன்று இருக்குது. அது பேர் தச்சா அட் பண்ணுங்க. இங்கேருந்து கிளைடர் யூஸ் பண்ணுவேன். மஜாவான ஒரு டெக்னிக்கு. ஒரு சுற்றி இன்னும் சுற்றி வச்சுருவோம். அப்புறமா ஷார்ட் கன் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் 2 பாயிண்ட் ஏறி இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒன்று நடக்கும். இந்த அடிக்கிறவன் மீன் இல்லை. எனக்கு கொஞ்சம் டேமேஜ் போட்டானா இதெல்லாம் பயப்படக்கூடாது. லோவால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படியோ பேக் அடிக்கலான்னு பேக் அடிப்பேன். அப்போ வரும் பாருங்க. ஒன்றா இதுங்க இன்னும் முடியல. டிங் 2 என்னோட செத்துனுங்க. டிங் 3 இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் இப்போ ஹீல் பண்ணுவேன். இதுவும் நல்ல விஷயம். இதில் ஹீல் பண்ணால் அவங்க கன்னும் வரும். ப்ளஸ் நமக்கு அந்த பாயிண்ட் எப்படி ஏறும்னு பாருங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோனாச்சும் அடித்தாங்கன்னா அவ்வளோதான் சோடி முடிஞ்சிடும். ஆனால் நான் சும்மா இருப்பேனே. வாழலாம் சும்மா போட்டு மண்டிலே வச்சுருவேன் அப்படின்னு ஆசைதான். ஆனால் அடிக்க மாட்டேனே. சரி விடுங்க. இதுவே சர்ன்னு ஏறுது. அப்படியே ஏறி முடிச்சிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ் ஏறிச்சு பாருங்க. 2.7 அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி எல்லாமே எனக்கு கோல்டு பாயிண்ட் எட்டணும். அஸ்னால் ஓப்பன் பண்ணுறதும் நல்ல விஷயம். நமக்கு லூட்டும் வரும். ஓகேவா? அதுவும் நீங்கள் அஸ்னால் வெண்டிங் மிஷினில் வாங்கிலாம் வேணாம். டோக்கன் வச்சே பண்ணலாம். இது எவனோட்ட வராங்க கைஸ். பேராஃபில் இருக்குது. நல்லா டக்குன்னு போகும். இந்த அந்த கோல்டு ஆச்சு அது. சரி செம்ம டேமேஜ் கைஸ். நான் கைஸ் வச்சான் அதெல்லாம் பார்க்குறது. அவ்வளோதான் கைஸ். ஒரு கில் வச்சிட்டேன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் ஏறும் அந்த கோல்டு பாயிண்ட்டு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் 10 வந்துடும். போய் எனக்கு இப்போ என்ன டக்குன்னு ஒருத்த அடிப்பான் பாருங்க. இதுக்கப்புறம் ஒரு வேறு ஆகும். சரி அவனுக்கு சுற்றி அடிக்கலான்னு பார்த்து சரி ஒருத்தன் சூஸ் பண்ணுவேன்.
அவனுக்கு அடிக்கலான்னு பார்த்தா அடிச்சிட்டானா அங்கே பாருங்க. இதுக்கப்புறம் நான் பாருங்க அதுக்கு தான் வெயிட்டிங். நானும் சரி அவன் வருவான்னு பார்த்து ஹீல் பண்ண வரல. எப்படியும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவான். கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் உப்பா அட்டுன்னு ஒருத்த ஹீல் பண்ணுவான் பாருங்க. அதான் மஜாவே இருக்கும். பாருங்க சிச்சிக்கே என்ன போலையா போயிட்டு ஹீல் பண்ணிடுவான். ஹீல் பண்ணிட்டானா நம்ம தேவை. அதனால பாருங்க உயிரை குத்தி ஹீல் பண்ணுறான். நம்ம ஆடி சரி நல்ல பேசும் வந்து நல்லா இருக்கும். அசன மாதிரியே மறுபடியும் அவனை அடிக்கலான்னு எனக்கு ஏன்னா டீம்மேட் பக்கத்துலேயே இருக்கான்ல அப்படின்னு. அப்புறம் பார்க்கும்போது சண்டை போயின்னு இருக்கும். நானும் இறங்கினோடனே அஸ்னலில் ஓப்பன் பண்ணுவேன் அவனுக்கு சுற்றி அடிக்கிறானே. பட் ஓப்பனே பண்ண முடியல. என்னடா கடைன்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் சில பங்கு வச்சுக்கிறேன் எனக்கு கையின்னு அப்பையன். இது நல்லா இருக்கு கைஸ். போகும்போது இந்த எனிமி அடிப்பான் பச்சைக்கு லைஸ் ஒரு ஓசிக்க சுட்டாச்சு. அவள்கிட்ட எனக்கு 10 வந்துச்சு கோல்டு பெயிண்ட்டு. ஆனால் இங்கே பாருங்க அழுத்தேன் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகலை. சரி விடு அவ்வளோதான் நெஞ்சு போச்சு. இது பக்கு கைஸ். இது எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரில. இதை விட்டுருங்க. இப்போ நம்ம போய் சரி எனிமையாக தான் அடிக்க போன வழி இல்லை அப்படின்னு போய் நிற்பேன். இப்பயும் பாருங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அடிச்சிட்டான் எவன் கைஸ். இவனுங்க முதுக்கு பின்னாலாம் அடிக்கும் அது கைஸ். ஒன்றும் வரல. சரி டீமை டீல் பண்ணுவான். பட் அவன் பாருங்க பில்லுன்னு பறக்கலாம். ஓகே என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்க ஒரு நாக்கு இவன் ஒரு நாக்கு இவனும் ஒரு நாக்கு அடப்பாங்க கைஸ். ஆனால் நான் பாருங்கள் எத்தனை கில்லு நான் பாருங்க 2 கில்லு எனக்கு கோல்டு பாயிண்ட். இது சில்வர் பாயிண்ட். ஓகே கைஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ரேங்க்கை ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.